எபினேசர் மட்டுமல்ல, அவர் எல்ரோயி, என்னை காண்பவர். யார் காணாட்டா எனக்கு என்ன, யார் கண்டுகொள்ளாவிட்டா எனக்கு என்ன? என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். என்னை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்கு போதும். அவர் என்னை மறக்க மாட்டார். அவர் என்னை கவனிக்க தவற மாட்டார். என் வேதனைகளை காண்கிறவர், என் கண்ணீரை காண்கிறவர், என் நிந்தனைகளை காண்கிறவர், என் அவமானங்களை காண்கிறவர், என்னுடைய பாதிப்புகள் அத்தனையையும் காண்கிற பரம தகப்பன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை நடத்துவார். மகளே, உன் அங்கலாய்ப்பு, உன் வேதனை, உன் உனக்கு விரோதமாய் இழைக்கப்பட்ட அநீதி, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் சுகம் தருகிறவர், அவர் வியாதியில விடுதலை தருபவர். இந்த பகல் அற்புதத்தின் நேரமாய் மாறப்போகிறது. இந்த ஆராதனை நேரத்தில் என் ஆண்டவருடைய குணமளிக்கும் வல்லமை அவருடைய சரீரத்துக்குள்ளே இப்பொழுது ஊடுருவி செல்லுகிறதை நான் பார்க்கிறேன். இயேசுவின் குணமளிக்கும் வல்லமை இந்த ஆராதனையை நேரடியாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் சரீரத்துக்குள்ளே இயேசுவின் குணமளிக்கும் வல்லமை இப்பொழுது ஊடுருவி செல்லுகிறது. Receive your healing in the name of Jesus. Be healed. இயேசுவின் நாமத்தில் அற்புதம், சுகம் உண்டாகிவிட்டது. இனி பலவீனம் அல்ல, இனி பலவீனப்பட்டவள் அல்ல. இயேசு சுகம் தந்து விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆம், அவர் எல்ரோயியாய் காணப்படுகிறார். என்னை காண்கிற தேவன் அல்லவோ? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எல்ரோயி, என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே, ஆராதனை உமக்கே. ஒரு முறை கூட
நன்றி சொல்வேன். என் தேவன் நல்லவர், என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ராஜா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. துதிக்கிற போது துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆராதனை உமக்கே, அவர் ஒருவரே. ஆராதனை உமக்கே, எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். ஆராதனை உமக்கே, நன்றி ராஜா. ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. எல்லாரும் சேர்ந்து துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாருமே ஆவியானவரே, தூய ஆவியே, மகிமை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். ரெண்டு கரங்கள் அப்படியே உயர்த்தி பிடிங்களா. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த ஆலயத்தின் நடுவில் இறங்கி வந்து நிற்கிறார். ஆராதிக்கிற ஜனத்தின் நடுவில் ஓ அவருடைய பிரசன்னம் அபிஷேக மழை, அசாதாரணமான நிலை, ஆச்சரிய கிருபை, அற்புதத்தின் வல்லமை, அனுகூலத்தின் வாசல், ஆதரவின் கரம் உனக்காய் நீட்டப்பட்டு இருக்கிறது. சபையே எழும்பு, ஆர்ப்பரி. ரக்கதலா ரக்கமனா ரிதபாலா ரஷகதனாலா ரித
எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, ஓ எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே, ஓ நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி, நல்லவர் சுமந்தீரே நன்றி. இன்றளவும் எனக்கு தீமை செய்யாத தேவன் இனி மாத்திரம் தீமை செய்வாரா? இன்றளவும் என்னை கைவிடாத தேவன் இனி மாத்திரம் கைவிட்டு விடுவாரா? இன்றளவும் எனக்கு நல்லது செய்த கர்த்தர் இனி மாத்திரம் தீமை செய்வாரா? இல்லை இல்லை இல்லை. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மை உண்மை உண்மை. அவருடைய வல்லமை குறைந்து போக இல்லை இல்லை இல்லை. ஷகதலா ரிகதா, நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய பிள்ளை. ரகபா ரிகதா ரிமானா ரிதமௌஷா ரகதினா ரிமாக்கபா ஔரபாலபௌ. ஷகதலா ரிதபா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. செய்வேன் செய்வேன் செய்வேன், கொண்டு போவேன் போவேன் போவேன், உயர்த்தி நிறுத்துவேன் நிறுத்துவேன் நிறுத்துவேன், உன் அடிகளை உறுதிப்படுத்துவேன் படுத்துவேன் படுத்துவேன், அனுகூல வாசலை திறப்பேன் திறப்பேன் திறப்பேன், ஆதரவு கரம் உனக்காக நான் நீட்டுவேன் நீட்டுவேன் நீட்டுவேன். நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை. தாயின் கருவில உன்னை முன்குறித்தேன், உன்னை கைவிடவில்லை. உன் வாழ்வில் வந்த போராட்டங்கள் எத்தனை, உன் வாழ்வில் வந்த நஷ்டங்கள் எத்தனை, அத்தனை நடுவிலும் அற்புதமாய் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்தின கர்த்தர். நான் உன்னை விட்டு கொடுப்பது இல்லவே இல்லை. எனக்காகத்தானே காத்திருக்கிறாய், என் வேலைக்காகத்தானே காத்திருக்கிறாய். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. உன் வேலைக்கான வழி தாமதிப்பதும் இல்லை. என் கரம் குறுகி போகவும் இல்லை. நான் உன்னை நேசிக்கிற கர்த்தர். உனக்கு நானே தகப்பன், நானே துணைவன், நானே தோழன், நானே உன் நண்பன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. நம்பிக்கை இழந்து வந்திருக்கீங்களா? ஆண்டவர் சொல்ல இல்ல, சொன்னதைத்தான் நான் செய்வேன். உன் நம்பிக்கை இன்மை அவர் வல்லமையை தடுக்க போறதே இல்லை. நார்மே என்று சொன்னவளுக்கு முன்னால வல்லமையை விளங்க பண்ணின கர்த்தர், நடக்காதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உனக்கு முன்னால நடத்தி காட்ட போகிறார். கிடைக்காது என்று எண்ணிக்கொண்டிருக்கிற உனக்கு அதை கிடைக்க செய்ய பண்ணுவார். அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நீ ஒரு நாள் சொல்ல போற, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. அப்பா, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. எபினேசரே,
என் கையில இருக்கிறா. நீ பயப்படாத மகளே. சத்துரு அவளை தூக்கிட்டு போக முயற்சித்தது உண்மைதான். ஆனா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன் குடும்பம் என் கரத்துல இருக்குது தெரியுமா? உன் தலைமுறைகள் என் கரத்துல இருக்கிறாங்க. வஞ்சிக்கிற ஆவி போராடினது உண்மைதான், போராடுவதும் உண்மைதான். ஆனா உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் என் கையில வரைஞ்சு வச்சிருக்கேன் தெரியாதா? நான் அவர்களை விட்டுவிட மாட்டேன். அவர்கள் என் பிள்ளைங்க. அவங்க என் சத்தம் கேட்கிறவங்க. அவங்களை இப்பொழுது நான் நேசிக்கிறேன். அவங்க மேல இப்பொழுது நான் அன்பாதான் இருக்கிறேன். அந்த பிள்ளை என்னை விட்டு தூரம் போனாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ எனக்கு வேணும், அவ எனக்கு வேணும். அவளை நான் நேசிக்கிற கர்த்தர். நான் உன் குடும்பத்தை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் துக்கத்தோட பாரத்தோடு சொல்றார், அநேக பிள்ளைகளை நிமித்தம் பெருமூச்சு விட்டுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். மேபி நீ கண்ணீர் வடிச்சது உன் பிள்ளைக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அதுக்குரிய பலனை உன் பிள்ளைக்கு நான் கொடுப்பேன். அவ வழி அல்ல, அவன் வழி அல்ல, என் வழியில நடத்துவேன். பொறுத்திரு, சகித்திரு, என் பாதத்தில் தரித்திரு. மேன்மைகள் உனக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. நீர் அப்படி செய்யுங்கப்பா, அப்படி நடந்துங்க. உம்முடைய சத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.